ஸோ ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் என் லைஃப்பில் சேஞ்ச் ஆன சில மொமெண்ட்ஸ் பற்றி பேசணும்னு இருந்தேன். ஒரு 2 இயர்ஸில் எப்படி இந்த லைஃபே மாறிச்சுன்ட்டு. இன் ஜென்ரலே பார்த்திங்கன்னா, நான் என் வீட்டு நிலப்படியை தாண்டாத ஒரு ஆள். ரொம்ப ரேராக தான் என் வீட்டை விட்டு நான் வெளியே போயிருக்கேன். அந்த மாதிரி இருந்தப்போ என் லைஃப்பில் மாறின ஒரு மொமெண்ட் தான் காலேஜ். எனக்கு இன்னும் இந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்குது. கரெக்டாக நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் மிட் நைட் 1:30 AM இருக்கும். அப்போ கரெக்டாக ஓடி வந்தாங்க என் அம்மா அப்பா. வந்துட்டு ஜோஸால் அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எனக்கு NIT அலகாபாத் கிடச்சிருக்குன்ட்டு லாஸ்ட் ரவுண்டில். எனக்கு அந்த சமயத்தில் கிடச்சது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு உள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கேயும் வெளியே போனதும் இல்லை. ரொம்ப ரேராக ரொம்ப ரேராக வெளில போயிருக்கேன் இங்கேருந்து. பட் நேராக அலகாபாத் போகிறது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட். நான் எப்படி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவேன்? திடீர்னு வந்தப்போ எனக்கு அது யோசிக்க டைமும் வரல. எனக்கு என்னென்ன புரியலை. பட் ஏதோ எனக்கு உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. சரி பார்த்துப்போம். அண்ட் பை ஃபார்ச்சூன் எனக்கு ஹிந்தி நல்லாவே வரும். அதெல்லாம் நான் பார்த்துப்போம் அப்படின்னு விட்டேன். பட் இப்போ நான் பின்னாடி பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்னென்னா, இப்போ நான் 3rd இயர் ஆஃப் காலேஜில் இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த 2 இயர்ஸ் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து அலகாபாத் வந்ததுக்கப்புறம் ஐ கேம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். தட் வாஸ் த மெயின் திங் ஃபார் மீ. ஏன்னா நான் இது வரைக்கும் உள்ளே அடைஞ்சிருந்த ஆள் தான். ஃபுட், ஃபேமிலியிலேருந்து விளங்கியிருந்தேன். ஃபுட், கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. எனக்கு இந்த டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் பயம், டவுட், நம்மளால் முடியுமா, இதெல்லாம் எனக்கு அப்போவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் போது, ஹாஸ்டல்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு நல்லாவே இருக்காதுடா, ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் விலகி இருப்போம், இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஃபுட் இஸ் லைக் அந்த ஃபேக்டர் அக்செப்டபிள். நான் கேட்டது எல்லாமே. ஸோ அது என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆனால் என்னால் ஓரளவுக்கு புரியாத விஷயம், நான் அந்த ஒரு 1-2 வீக்ஸ்க்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்னா, ஹோம் சிக்னஸ். அட்லீஸ்ட் எனக்கு இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு சிட்டியில் வந்துச்சு அப்படின்னு இருந்தால் நான் யோசிச்சிருவேன். சரி ரைட்டு பார்த்துப்போம், நம்ம டக்குன்னு எதாவது இருந்தால் ஓடி போக முடியும் நம்ம வீட்டுக்கு. ஓடி போகிறது தானே டக்குன்னு. காலேஜ் விட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டு ஓடி போகிறதில்லப்பா, ஏதாவது எமர்ஜென்சினா போகிறது. அந்த மாதிரி இருக்கிறப்போ அலகாபாத்தில் இருக்கேன்னா டக்குன்னு என்னால் வரவும் முடியாது. ஏன்னா இங்கேருந்து ட்ரெயின்னா அரௌண்ட் 2 days எடுக்கும். ஃப்ளைட்னா டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சில பல நாட்களுக்கு நான் அலோனாக தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஒரு தாட் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ரைட்டு, சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் யோசித்தேன். அண்ட் டு பி ஹானஸ்ட், நான் அது எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இன் த சென்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்லை. அக்வைண்டன்சஸ் இருந்திருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு என்னால் கூப்பிட்ற அளவுக்கு யாரும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 2-3 பேர் கூட நான் ரொம்ப க்ளோஸ் ஆனேன். அண்ட் அந்த 2-3 பேர் க்ளோஸ் ஆனதுமே இமீடியட்டாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி செகண்ட் இயர் ஆஃப் மை காலேஜ் ஐ ரியலி ஸ்ட்ரகிள்ட். அந்த அளவுக்கு இல்லவும் இல்லை. ஏன்னா இங்கே சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், என்ன தான் எல்லாம் பேசினாலுமே டிஸ்கிரிமினேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அதையும் தாண்டி வந்து தான் ஆகணுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் நான் யோசித்தது, இதுக்கு மேலே நம்ம மேலே செல்ஃப் டவுட் அண்ட் நாமளே லோன்லினஸாக ஃபீல் பண்ணிச்சிருந்தா என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ணவே முடியாது. நான் முன்னுக்கு வந்து தான் ஆகணும். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எதுவும் இல்லாமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் நான் அடாப்ட் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் இட்ஸ் சப்ஜெக்டிவ். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2-3 எனக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். ஒன்றும் இல்லை,
ஜஸ்ட் ஒரு காஃபி வாங்கிட்டு எங்கள் அத்லட்டிக் கிரவுண்டில் உக்காந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பார்க்குறது ஓப்பன் ஃபீல்டு. அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது. அப்புறம் 2-3 பேர் who I can really share my thoughts and they can share their thoughts to me. சும்மா ரக்கல் அடிப்போம் அப்பப்போ டைம் கிடச்சதுன்னா. நான் டக்குன்னு இப்போது யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த தாட் வந்துச்சு. இந்த மாதிரி சரி ரைட்டு, நம்ம இவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு, அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இனிமேல் இதை கொஞ்சம் ஃபன்னாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று இங்கே வந்தது எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்து, ஆஸ் ஐ மென்ஷன் ஏர்லியர், எப்படி நான் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஹவு ஐ மேனேஜ் மை லைஃப், எப்படி இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துனேன், கற்றுக்கிட்டேன். அண்ட் இன்னும் நான் நடுவில் புரிஞ்சுக்கிட்டது வந்து, இதுக்கு மேலே நம்ம இந்த டிஃப்ரென்சஸ் சவுத்துலேருந்து நார்த்துக்கு வந்தது, சென்னையிலேருந்து அலகாபாத்துக்கு வந்தது, இதை நான் டினை பண்ணிக்கிட்டே இருந்தால் எதுவும் ஆகாது. இந்த டிஃப்ரென்ஸுக்கு நான் ஃபைட் பண்ணுறத விட நான் அக்செப்ட் பண்ணிட்டு முன்னுக்கு போகிறது தான் நான் பெட்டர்னு ஃபீல் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட். இது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ், மை டிசிஷன்ஸ், மை ஸ்டோரி.